ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். அண்மைச் செய்தி. சென்னையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 15ஆம் தேதி, குறிப்பாக இன்று நள்ளிரவு முதல் மழை பெய்யும், 15ஆம் தேதி வரை மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு, இலங்கை வடக்கு மாகாணங்கள் பகுதிகளில் மழை இடைப்பட்ட தூரத்துல தாழ்வு பகுதி இருப்பதன் காரணமாக கனமழை தற்போது தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில நள்ளிரவு முதல் சென்னையில தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகள் செயல்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மியா சித்தார்த் தகடே அவர்களிடம் கேட்ட பொழுது வழக்கம் போல பள்ளிகள் செயல்படும் என்று தெரிவித்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காங்க. பிரியதர்ஷினி, சென்னையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் அப்படிங்கிற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்த். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.